Guys, 2021 TNPSC Group 1ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். மண்டல ஆணையம், காளைக்கர் ஆணையம், ஹர்பஜன் ஆணையம், பின்தங்கிய வகுப்புகளுக்கான தேசிய ஆணையம். Name the first backward class commission established in the year 1953. முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, காளைக்கர் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? 16 சரத்து, 17 சரத்து, 18வது சரத்து, 19வது சரத்து. தீண்டாமை ஒழிப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, 17வது சரத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதமர் மந்திரி, உள்துறை அமைச்சர், ஜனாதிபதி, பாதுகாப்புத்துறை மந்திரி. The chairperson of the National Disaster Management Authorities. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், 5ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். நிதி ஆயோக்கின் பணிகள். நிதி ஆயோக்கின் பணிகள்ல கூட்டுறவு கூட்டாட்சி வளர்த்தல் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 5ஆண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் சரிதான். ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துவது நிதி ஆயோக்கின் பணிகளே, திட்டக்குழுவோட பணி. மத்திய மாநில வரி வசூல் தொடர்பான வாரிசுகள். அப்ப இது சரி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் கட்சிகள் குறித்து கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை? இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி அமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் என்ற விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கான வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிகவும் முக்கியமானவை. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் கூட்டுறவு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஏ, பி ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காதது, வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும், சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. ஆன்சர் வந்து என்னன்னா இது சகோதரத்துவம் தான் பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது சரிதான். வகுப்புவாத பிரிவினையெல்லாம் ஏற்பட்டது தவறு. சாதியவாதத்திற்கு இடமளிக்காது சரி. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி மட்டும் கரெக்டா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றை எண்ணி பார்க்க. இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்திய தலைமை வழக்கறிஞர்களின் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியானது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கும். சிறப்பு அவமதிப்புகள், நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல், இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதனை வழங்கலாம், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கூற்றுகள்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு தண்டனை சரிதான். குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமே தான் தொடர்பு, உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது. அப்ப இது தவறு. மாநில ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம்லாம் கிடையாது. அடிப்படை உரிமை போகும்போது சில பேராணை சரிதான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்படும் வாக்கியங்களில் எது தவறானது? மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969ஆம் ஆண்டு ராஜமன்னர் கமிட்டி 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு ஒன்றை நியமித்தது.
இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதுல எது தவறானது கேட்டிருக்காங்க. 1969 ராஜமன்னர் கமிட்டி உருவாக்குனாங்க தான் மத்திய மாநில அரசு. ஆனா இது 2 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கிடையாது. சேர்மன் பிளஸ் 2 மெம்பர்ஸ், மொத்தம் 3 மெம்பர்ஸ் கொண்ட குழு. சோ அப்ப இது தவறு. இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் சொல்லியது சரிதான். நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாகும் சரிதான். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா ஏ மட்டும் தவறானது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 7வது அட்டவணை, 6வது அட்டவணை, 10வது அட்டவணை, 11வது அட்டவணை. பஞ்சாயத்து ராஜ் முறையில் ஆற்றல், அதிகாரம், பொறுப்பு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 11வது அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றை கருதவும். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கம் செய்யும் நபர். வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தலை வழங்கியது. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. இந்த ஆளுநர் பற்றின 4 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. இவர் குடியரசுத் தலைவர் சரி. மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் நபர் சரி. வரைவு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் மறைமுக நியமன முறையை ஆளுநர் தேர்தலுக்கு வழங்கியது சரி. அப்ப இது தவறு. சோ ஆன்சர் என்னன்னா 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், மாநில சட்டமன்றத்தின் கீழவை, மேற்கூறிய எவையும் இல்லை. மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. பிரசிடென்டோட வீட்டோ பவர் எது மட்டும் செயல்படும் கேட்டிருக்காங்க. சாதாரண மசோதா மீது செயல்படும் சரிதான். நிதி மசோதா மேல குடியரசுத் தலைவர் வீட்டோ பவர் யூஸ் பண்ண முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாலையும் யூஸ் பண்ண முடியாது. மாநில சட்டமன்ற மசோதா மேல யூஸ் பண்ண முடியும். சோ ஆன்சர் வந்து என்னன்னா 1, 4 மட்டும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேர்ல தான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் பரிந்துரையின்றி கொடுத்துருக்காங்க. இது தவறு. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது சரி. சோ அப்ப 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாளுமன்ற அமைச்சரவையை நீட்டிப்பது இவரது ஆளுமையால். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நாடாளுமன்றம் இவை எதுவும் இல்லை. அமைச்சரவையை நீட்டிப்பது இவரது ஆளுமையால். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? விதிகள் 74, 75 மற்றும் 78, விதிகள் 51, 74, 75, விதிகள் 85, 24, 75, விதிகள் 74, 75, 79. ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகள் பற்றி விவரிக்கும். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ விதிகள் 74, 75, 70. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகளாகும். என்ன டேஸ் கூறினார்? எல்.எம். சிங்வி, அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன். அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் கூறியவர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும்.
நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதனை அமல்படுத்த முடியாது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறியிலோ அல்லது குடிமக்களின் கடமைகளையும் அடிப்படையாக கொண்டவை. அரசுக்கு வரிகளை செலுத்துவது ஒரு அடிப்படை கடமை. மேற்கூறப்பட்டதில் எவை சரியானவை? அடிப்படை கடமை குறித்த அந்த 4 வாக்கியங்கள எது சரி? நாடாளுமன்றத்தின் மூலம் இதெல்லாம் அமல்படுத்த முடியாது. தவறு. அமல்படுத்த முடியும். அடிப்படை கடமைகள் என்னன்னு நம்மளே நிர்ணயிக்க முடியும். இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். சரிதான். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒடுக்குமுறையிலோ அல்லது குடிமை கடமையிலோ அடிப்படையாக கொண்டவை. சரிதான். அரசுக்கு வரிகளை செலுத்துவது ஒரு அடிப்படை கடமையாகும். அடிப்படை கடமைன்னு மென்ஷன் பண்ணல. சோ அப்போ இது தவறு. சோ ஆன்சர் வந்து 2, 3 மட்டும் சரி. 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத உரிமை, சொத்துரிமை. Which of the following fundamental rights was converted as a legal right? அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சொத்துரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2002 86ஆம் அரசியல் திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. தேசிய கொடியை மதித்தல், நமது நாட்டை பாதுகாத்தல், அறிவியல் உணர்வை மேம்படுத்துதல், 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். 2002 86ஆம் சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமையில் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர், குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர், குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம். இந்த 4 கூற்றுல சரியானது எதுங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியது. சரிதான். பாராளுமன்ற அரசாங்க முறையை நம்ம இங்கிலாந்துல இருந்து பெற்றிருக்கோம். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். சரிதான். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது. குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர் மட்டும்தான். பிரதமரும் அவரோட அமைச்சரவை குழுவும். அப்போ இது தவறு. இது அரசின் தலைவர்ன்றது. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். தவறு. பிரதமர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சோ ஆன்சர் என்னன்னா 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்தியா மற்றும் இந்துஸ்தான், இந்தியா மற்றும் பாரதம், பாரதம், இந்தியா, பாரதம், இந்துஸ்தான். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. சட்ட உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சட்ட உறுப்பு 39B, சட்ட உறுப்பு 48A, சட்ட உறுப்பு 39D, சட்ட உறுப்பு 39A. சூழியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் பாதுகாத்தல், சமவேளைக்கு சம ஊதியம், ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி, பரம்பரை சொத்துடைமை அளித்தல். இந்த 4ல எது சரி? பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. சட்ட உறுப்பு 39Bன்றது பரம்பரை சொத்துடைமையை அளித்தல். சட்ட உறுப்பு 48Aன்றது சூழியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடிலிருந்து பாதுகாப்பு. சட்ட உறுப்பு 39D வந்து சமவேளைக்கு சம ஊதியம். சட்ட உறுப்பு 39A வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4123. 4123 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்க முகப்புரையின் பதம், அதை கூறியவர்கள் கொடுத்திருக்காங்க. 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. அரசியல் ஜாதகம், அரசியலமைப்பின் சாவி, அரசியலமைப்பின் ஆன்மா, வழக்கறிஞர்களின் சுக்கம். சர் ஐவர் ஜென்னிங், தாகூர் தாஸ் பர்கவ், பி.ஆர். அம்பேத்கர், K.M. முன்ஷி, N.S. பார்க்கர். முகப்புரையை பத்தி யாரெல்லாம் இதெல்லாம் உண்மையா சொல்லியிருக்காங்க? அரசியல் ஜாதகம் சொன்னது K.M. முன்ஷி,
அரசியலமைப்பின் சாவின்னு சொல்லுது என்எச் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது தாகூர்தாஸ் பார்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னது சர் ஐவர் ஜென்னி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4521. 4521 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.